ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கருப்பு திராட்சை வச்சு ஒரு க்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம செய்ய போகிற க்ரஷ் சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இந்த கருப்பு திராட்சையில் பார்த்திங்கன்னா பலவிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கும், உடனே சாப்பிட்ட உடனே ஒத்துக்காமல் போயிடும். நம்ம இது மாதிரி க்ரஷ் செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஈஸியாக கொடுக்கலாம். இதுக்கு நான் இது ஒரு கப் அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி உலர்ந்த கருப்பு திராட்சை இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கொட்டை இருக்கும், அதனால நம்ம சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அந்த கொட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதுவும் சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த சுடு தண்ணியிலேயே கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கருப்பு திராட்சையில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்குது. அப்போ இந்த கிரேப்ஸை நம்ம சேர்த்திக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தை சேர்த்திக்கங்க. இதில் நம்ம இந்த கருப்பு திராட்சையை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கொட்டையை அப்படியே அமுக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த திராட்சை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இப்படி மிக்சியில் அடிச்சுட்டு வந்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை. இப்போ இதை நம்ம அதே கடாயில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் லெமன் வாட்டர் சேர்த்திக்கிங்க. இப்படி சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 6 மாதம் கூட கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். திராட்சை சீசன் அப்போ வாங்கி இது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். திராட்சை புளிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை இன்னொரு ஸ்பூன் ஜாஸ்தியாக போட்டுக்குங்க. இந்த பழம் இனிப்பாக இருந்தங்காட்டிக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், கலரெல்லாம் எதுவும் சேர்க்கலை, நேச்சுரல் கலர்லேயே இந்த அளவுக்கு கலர் வந்துருக்கு. இப்படியே இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது ப்ரெட்டு இது மாதிரி கேக் ஏதாச்சும் செய்யும்போது கூட நீங்கள் இந்த நடுவில் க்ரீம் மேலே இது வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கலர் பார்க்கும்போதே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நாவல் பழத்தில் ஜாம் செஞ்சு போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. இது மாதிரி சத்தான பழங்கள் குழந்தைங்க சாப்பிடலை, அவங்களுக்கு சேரலை அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க.
கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய சேனல் அக்கம் பக்கம் சமையல். இது வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.